ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, சூப்பரா எங்க ஜெஃப்னா ஸ்டைல்ல கோபி தூள்லாம் வறுத்தெடுக்க போறேன். நாங்க கோபி என்ன கோபி என்ன சொல்ல மாட்டோம், நாங்க கோபி தூள் அப்படிதான் சொல்லுவோம். கோபி தூள் தான் வறுத்தெடுக்க போறோம். இல்ல ஸ்பைசியான கோபி பவுடர். இது டெய்லி என்ன 2-3 பேர் கேட்டுக்கொண்டு இருந்தேன் ஐயா. அதான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு செய்யலாம். இங்க பாருங்க, இதுல கோபி கொட்டை எடுத்திருக்கிறேன். பாத்தீங்களா, சூப்பரான கோபி கொட்டை. சரவணா ஸ்டோர்ல வேணா 1/2 கிலோ கோபி கொட்டை எடுத்திருக்கிறேன். 250 கிராம் மல்லி, 1/4 கிலோ மல்லி, 50 கிராம் வேர்க்கம்பு எடுத்திருக்கிறேன், 100 கிராம் சின்ன சீரகம், சீனி எடுத்திருக்கேன், பிரவுன் சுகர் இவ்வளவு எடுத்திருக்கேன். ஃபுல்லா இல்லாம ஒரு கணக்கா, அந்த ஒரு நிறையவும் இல்லாம குறையவும் இல்லாம நல்ல கணக்கா எடுத்திருக்கு. இவ்வளவு தான். இதுல அளவு எனக்கு சொல்ல தெரியல. இவ்வளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன். இப்ப நாங்க இனி கடகடன்னு வறுப்போம். முதல் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க மல்லிய வறுத்தெடுப்போம். வாங்க, மல்லிய சேர்த்தாச்சு. அடுப்பு ஆகலும் கூட்டக்கூடாதுங்க. பாருங்க, கணக்கா ஒரு மீடியம் ஹீட்ல வைக்கணும். வச்சுட்டு வறுக்கணும். நல்லா அந்த ஒரு என்னன்னு சொல்லி கலர் மாறி வரணும், நல்ல ஒரு கருப்பு கலரா வரணும். அதுக்காக அடுப்பை கூட்டி எரிச்சு கருப்பு கலரா இருக்க கூடாது. நல்ல குறைவா விட்டு பொறுமையா அப்படி வறுத்து கொண்டு இருக்கணும். அப்ப அதுல கலர் வரும். சரியா? இந்த வேர்க்கம்பை நான் இப்படியே போட போறது இல்லை. ஏன்னா நான் மில்லுல கொடுத்து திரிச்செடுக்கல, வீட்டிலேயே தான் எங்க சின்ன கிரைண்டர் கப்ல திரிச்செடுக்க போறேன். அதால இப்படியே போட்டோம்னா கிரைண்டர் உடைச்சு. அதால என்ன செய்ய போறேன், உரலால 2 இட்டிச்சு போட்டு, அப்ப கொஞ்சம் மிடிபட்டிருந்தானே அப்ப போட்டு வறுக்க சரியா இருக்கும். அதாலதான் சரி. ஏன்னா மில்லுல கொடுத்தா அவங்க என்ன மாதிரி தெரியாது அண்ணே, மஞ்சள் தூள் வறுத்ததுகள் அது இதுல வறுத்தாலும் அதாலதான் சரியா. அதுல திரிச்சாலும் அந்த மஞ்சள் தூள் திரிச்ச மில்லுகள் மல்லிகள் திரிச்ச, அதாலதான் நானே வீட்டுல சின்ன கிரைண்டர்ல திரிச்செடுக்க போறேன். இதை குத்தி இடிச்சிருக்க போறேன். பாருங்க, வறுபட்டு கொண்டு வருது. இன்னும் நல்லா வறுபடணும், நல்லா கலர் மாறி வரணும். இப்போ கலர் மாறி வருது வறுபட்டு. இப்ப இதோட சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன், சீரகத்தை சேர்க்கிறேன். சேர்த்து இதையும் கலந்து விடுவோம். இதோட வேர்க்கம்பை இந்த மாதிரி தட்டித்தான் நான் வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். சேர்த்து வறுப்போம். இப்ப மல்லியெல்லாம் வறுபட்டுட்டு பாருங்க, இந்த மாதிரி சீரகம் படிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குதா? கேக்குதா? இப்ப நான் இதை இறக்கி போட்டு கோபி கொட்டையை வறுக்க போறேன். நான் கொஞ்சம் வித்தியாசமா தான் செய்வேன் நண்பர்களே. இப்போ இப்படி வறுபட்டிருக்கு, கலர் மாறி இந்த மாதிரி வறுபட்டிருக்கு. இது இருக்கட்டுக்கு. இனி கோபி கொட்டையை வறுப்போம். இதையும் அப்படித்தான், அடுப்பை கூட்டக்கூடாது, கணக்கா தனிச்சு விட்டுதான் வறுக்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்ல வடிவா வறுத்தெடுப்போம். இப்ப பாருங்க, கோபி கொட்டை நல்லா வறுபட்டு கொண்டு வருது. இன்னும் நல்லா வறுபடணும். இப்ப பாருங்க, நல்லா வறுபட்டு கொண்டு வருது. நல்லா கருக்கு அப்படி வரணும். ஆனா அடுப்பை கூட்டி விடக்கூடாது, இந்த மாதிரி மீடியத்துல விட்டுதான் வறுக்கணும். இதுல பதம் எப்படி பாக்குறது தெரியுமா? நான் இப்படித்தான் பாப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல ஒன்று எடுத்து இங்க பாருங்க, சுடுது. எடுத்து இப்படி கடிச்சு சாப்பிட்டு பார்க்கணும். இப்படி கழிவடிச்சுன்னு சொன்னா வறுபட்டுட்டு அர்த்தம். சரியா? என்ன செய்ய போறோம், இங்க பாருங்க. இதோட இங்க மல்லி எல்லாம் பருத்து வச்சிருக்கிறேன்னா அதை சேர்க்கணும். சேர்த்து வறுக்கணும் கொஞ்சம். இப்ப பாருங்க, நல்லா இந்த மாதிரி வறுபட்டு கொண்டு வருது. நான் மல்லிய ஆக எரிக்கிறது இல்லை, ஆக கருக்க நல்லா வறுக்க மாட்டேன். கணக்கு அப்படி இந்த ப்ரௌன் கலரா வந்தாலே எனக்கு சரி. இனி இதுல சீனி எடுத்து வச்சிருக்கேன், சீனியை சேர்ப்போம். சேர்த்துட்டு வறுத்து விடுப்போம். பாருங்க, அடுப்பை தணிச்சு வச்சுட்டு தான் வறுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்க போறேன். இப்போ மிச்சத்தையும் சேர்ப்போம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம், அடுப்பை நிப்பாட்டினோடனே இப்படியே வறுத்து கொண்டே இருக்கணும். அந்த சூட்டுக்கு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு தான் இந்த மாதிரி வறுத்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீ கிரைண்டர்ல அரைக்க வேண்டியா. இப்போ அரைச்சி எடுப்போம் கிரைண்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்செடுப்போம். இப்போ இவ்வளவும் அரைச்சாச்சு, அரிப்போம்.
பாருங்க எப்படி வந்திருக்கு, வாசமே வேற லெவலா இருக்கு. என்ன ஒரு வாசம். அரைச்சிட்டு திருப்பி எல்லாத்தையும் அரைச்சி இதே மாதிரி அரைச்சிட்டு திருப்பி அந்த கட்டையும் நான் இன்னொருக்கா அரைச்சி எடுப்பேன். இங்க பாத்தீங்களா? இப்ப பாருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இந்த கட்டையும் நான் திருப்பி அரைச்செடுப்பேன். சூப்பரான கோபி ரெடி. வாசம் அப்படியே ஊக்கத்துலக்கு நான் சுட சுட ஒரு கோபி போட்டு குடிக்க போறேங்க. பாருங்க இந்த மாதிரி நல்ல வடிவை அரிச்சு எடுத்தாச்சு. இது வந்து கட்டை, இவ்வளவுதான் கட்டை வந்துச்சு பாத்தீங்களா? நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முதல் ஒரு தடவை அரைச்சு எல்லாத்தையும் போட்டு அரைச்சு எடுத்து அதுக்கப்புறம் 2ஆம் தரம் எல்லா கட்டையும் சேர்த்து 2 தரம் அரைச்சோம். என்ன 2 தரம் அரைச்சோம். அதுக்கப்புறம் 3ஆம் தரம் 4 தரம் நல்ல பட்டை அரைச்சு எடுத்தோம். எல்லாத்தையும் விரையில முழு கட்டையும் அரைச்சு எடுக்கிறது என்ன நல்ல வாசமா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு போதல்ல போட்டு வச்சு எங்களுக்கு எத்தனை மாசத்துக்கு ஆனும், ஒவ்வொரு நாளும் குடிக்கிறது தானே முடிஞ்சிடும். அப்படியும் ஒரு 2 3 4 5 மாசத்துக்கு 3 மாசம் அப்படி காணுமே. நாங்க ஒவ்வொரு நாளும் குடிக்கிறோம். எனக்கு என்ன வேர்க்கம்பு எல்லாம் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல, கண்டிப்பா நீங்க இப்படி திரிச்சு வச்சு பாருங்க. வயிற்று நோக்களுக்கு அதுகளுக்கு எல்லாம் நல்ல, பீரியட் டைம்ல வயிற்று குத்துரும் அப்படியான டைம்ல எல்லாம் இந்த கோபி போட்டு குடிச்சா உண்மைக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி திரிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்ப நான் ஒரு கோபி போட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா, இப்ப இந்த போத்தெல்லாம் போட்டு வைப்பேன் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு, கலரை பாத்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க எங்கட சூப்பரான கோபி தூள் ரெடி. பாத்தீங்களா எவ்வளவு வந்திருக்கண்டு? இது நாங்க அசால்ட்டா குடிச்சிருவோம். நல்ல வேர்க்கம்பு வாசம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு. 2 3 போத்தல், இது 4. பாத்தீங்களா? அண்ணா கோபி தூள் மாதிரி நீ சோபா சாஸ் கோபி தூள் யாருக்கெல்லாம் வேணுமோ எனக்கு மெயில் பண்ணுங்க, உங்களுக்கு நான் தாரேன், டெலிவரி பண்றேன். இப்போ ஒரு கோபி போட்டு குடிப்போமா? சூப்பரா. இப்போ கோபி தூள் சேர்ப்போம் பாருங்க. சோபா சாஸ் கோபி தூள், பிளேன் கோபி போடுவோம் என்ன, இல்லாட்டி மா போட்டா டேஸ்ட் தெரியும். பிளேன் கோபியும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்க மா போட்டாத்தையும் குடிக்கலாம். தம்பிக்கு என்ன வேணும், மா போட்டு தரவா? அவருக்கு மா போட்டா தான் விருப்பம். வாசத்தை பாருங்க, ஆஹா சூப்பரா இருக்கு. இப்ப இதுல நான் எனக்கு எடுத்துருக்கேன் பிளேன் கோபி. இவைக்கு மா போட்டு தரட்டா? மதால இதுல மா போடுவோம். எனக்கு உங்களுக்கு தானே, எனக்கு பிளேன் கோபி. இதை ஆத்துவோம். வாசத்தை பத்தீங்களா? எனக்கு விதையே போட்டிருக்கலாம் போல இருக்கேன்டா. பிளேன் கோபி நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அவசரப்பட்டுட்டோமோ பிளேன் கோபிக்கு? ஓகே, சீனி போடுவோம். முதல் பிளேன் கோபிக்கு சீனி சேர்க்கிறேன். நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவிக்கிறது நான் டெய்லி. நீங்களும் அதே பழகுங்க, அதான் நல்ல. இனி இங்கால இவைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான கோபி தூள் எல்லாம் திரிச்சாச்சு. இங்க கோபி போட்டாச்சு. குடிச்சு பாக்கலாமா? வாங்க வந்துடும், குடிச்சு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஆமா இந்தாங்க. அவசரப்பட்ட பிளேன் காபி நல்லா தான் இருக்கும், ஆனா டீ அவ்வளவு வரல. ஓகே சியர்ஸ். சியர்ஸ். எப்படி இருக்கு? குடிச்சு பார்த்துருக்கோம். சுடுதேன் அந்த வாசமே வேர்க்கம்பு வாசம். இவர் சுடுதண்ணி சுடச்சுட குடிப்பார். எனக்கு அப்படி குடிக்க வராது. செம்மையா இருக்கு, ஆனா சரியான சுடுது. சரியா சுடுது, நான் கழிட்டேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாசமே வேற லெவலா இருக்கு. வேர்க்கம்பு எல்லாம் போட்டிருக்கோம், சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த கோபி ஃப்ரெண்ட்ஸ் மழை டைம்ல போட்டு குடிச்சா அப்படியே 2 3 வீட்டுக்கு அப்படியே வாசம் போகும். போட்டு சுடுதண்ணி ஊத்தும் போதே வாசம் போகும். ஓ, இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முட்டையும் அடிச்சு குடிக்கலாம். நாட்டு முட்டை இருக்கிற நாளைக்கு உங்களுக்கு அது ஷார்ட் வீடியோல போடுவேன்னு பாருங்க. சரியா? முட்டை போட்டேன், இப்ப முட்டை அடிச்சு இரவுல குடிக்கலாம். அதாவது காலையில தான் குடிக்கணும். என்னம்மா?
காலையில தான் முட்டை அடிச்சு குடிக்கணும். அதெல்லாம் நான் காலையில தான் அந்த முட்டை அடிப்பேன். அதை முட்டை அடிச்சு வீடியோ குடிப்போம். அதை பேக உங்களுக்கு காட்டுறோம். சரியா? நாட்டு முட்டை வந்து வச்சிருக்கோம். இங்க பாருங்க, ஊர் முட்டையெல்லாம் அடிச்சு குடிக்கணும். நல்லா இருக்கும். இருமலுக்கு தடிமல் டைம்ல எல்லாம் நாட்டு முட்டையில நாங்க இந்த கோப்பி போட்டு முட்டை அடிச்சு குடிச்சா நல்லா இருக்கும். காய்ச்சல் வந்த டைம்ல, காய்ச்சல் மாறினோடனே எல்லாம் இது குடிக்க நல்ல தெம்பா இருக்கும் என்ன? ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க குடிக்க போறோம். இதை அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. சரியா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா.